உடைய பண்டிகை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். இந்த நாளிலே நம் தெய்வ பாதத்தில் இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உயிர்த்தெழுந்த பண்டிகையில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே என்ன நம்மோடு பேச போகிறார். நாம் அவைகளை கூர்ந்து கவனித்து நாமும் அப்படியே தேவனை தேடும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். அல்லேலூயா. பிரைஸ். எவ்வளோ சீஷர்கள் இருக்கிறாங்க, கவனிக்கலாம் தம்பி. ஓகேப்பா. எவ்வளோ சீடர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கரங்களாலே அற்புத அடையாளங்களை பெற்று திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் உடைய இதயம் ஆண்டவர் மேலே அதிக பாசத்தோடு அதிகமான நேசத்தோடு அவள் இருந்தாள். ஹல்லேலூயா. யூத முறைப்படி, யூத முறையின்படி செத்த சரீரத்திற்கு வாசனை திரவியங்களை அதற்கு செலுத்துவார்கள். தூபபீடம் வெள்ளப்பவளம் கொண்டு வந்து அதை மீண்டும் சுத்திகரிப்பார்கள். அந்த யூத முறையை நிறைவேற்றும்படி அவைகளை எடுத்துக்கொண்டு கல்லறையின் இடத்தில் வந்தபோது கல்லறை திறந்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார்னா ஒரு அல்லிய வரணும். அப்படின்னா நீ இன்னும் உயிர்த்தெழலன்னு அர்த்தம். ஒரு அல்லலிய சொல்லாமா? பிரைஸ். கல்லறை திறந்திருக்கிறது, கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இவளுக்கு மிகுந்த ஆச்சரியம். உடனே கல்லறைக்குள்ள பார்க்கிறார், இயேசு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லலாமா? ஆமென். இயேசு வைத்த இடம் இருக்கிறது, இயேசு இல்லை என்று சீடர்களுக்கு சொல்கிறார். அவர்கள் எல்லோரும் ஓடி வந்து பார்க்கிறார்கள். பார்த்த பிறகு கல்லறையில் இயேசு இல்லை. அவரை சுற்றி இருந்த சீலை ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்தது. சரி, பார்த்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு மீண்டும் எல்லோரும் தங்களுடைய இல்லங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் மட்டுமே போகாமல் கல்லறையின் இடத்துல அவள் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தாள். எல்லாம் போயிட்டாங்க. 12, 11 சீஷர்களும் மற்ற அநேகர் ஸ்திரீகளும் எல்லாமே போயிட்டாங்க. ஆனால் இந்த மரியாள், மகதலேனா மரியாள் மட்டுமே அந்த கல்லறையின் இடத்துல நின்று அழுது கொண்டிருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? கர்த்தருடைய மகிமை விசேஷமாக அந்த மகளுக்கு தன்னுடைய உள்ளத்தில் இயேசுவை குறித்து அதிக ஈர்ப்பு, அதிக பாசம், அவர் மேலே வைத்த நேசம். அல்லேலூயா. அவளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிகமாக இருந்ததினாலே அவள் நின்று கொண்டிருந்தாள், நின்று அழுது கொண்டிருந்தாள். யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடைய தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருந்தார்கள். அதை அவள் கண்டாள். நல்லா கவனிக்கலாம். வந்தவர்கள் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் கல்லறையின் வாசலில் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். உரத்த சத்தமாய் சொல்லுவோமே.
அவர் உயிரோடு சிலுவையில் மரித்து, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தன் ஜீவனை பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்து தலை சாய்த்து அவர் ஆவியை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாளை கடந்து நம்ம வந்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். அந்த நாளிலே நான் தேவனுடைய ஆலயத்தில் வந்து என் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகளை நினைவு கூர்ந்து நான் ஒரு சொட்டு கண்ணீரோடு என் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நான் என் ஒரு சொட்டு என் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் நீர் மரித்தீர் ஆண்டவரே, நான் சுகமாக இருக்க, நான் பாவம் நீங்கி பிழைக்க நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தீர் என்று ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? சகோதரர் சகோதரிகள், கண்ணீர் விட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா சொன்ன, உன்னுடைய கண்ணீரை என் துரித்தில் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நடந்தது உண்மையானால் மெய்யாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பரிசுத்த விசேஷமான நாள் இது. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே நாமும் அவர் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைய வேண்டுமானால் வெயிட் பண்ணணும். எங்கே? அவருடைய பாதத்தில். எல்லாம் போயிட்டாங்க, ஆனால் மரியல் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். என் தேவனுடைய சமூகத்தில் நான் என்றும் இருப்பேன். அல்லேலூயா. யார் போனாலும் போகட்டும், நான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன். யார் போனாலும் போகட்டும், நான் தேவனுடைய பாதத்தில் அவர் சரீரத்தை காணும் வரையிலும் நான் கல்லறை விட்டு போகுவதில்லை என்ற ஒரு உறுதிமொழி இந்த மரியாளுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. நமக்குள்ளும் அது வரும்பொழுது ஒரு பெருத்த சமாதானம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு பெருத்த சமாதானம் கொடுப்பார். ஒரு பொண்ணு எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறா. அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களா, மற்றவங்க படிக்கிறது போல மற்றவங்க எழுதுகிறது போல நான் எழுதக்கூடாதுமா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கவனிக்கலாம். உயிர்த்தெழுந்த மகிமை விசேஷமானது. அல்லேலூயா. அந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமை பெறாவிட்டால் நாம் மரித்தாலும் உயிர்த்தெழ முடியாது. நாம் உயிரோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்தாலும் நாம் பறந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. இந்த ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும். எப்படி இருக்கணும்? சபையில் 1000 பேர் இருப்பார்கள், 500 பேர் இருப்பார்கள், 100 பேர் இருப்பாங்க, 50 பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. அவர்களை காட்டிலும் நாம் தேவன் மேல் அதிக அன்பு வைக்க வேண்டும். அவர்களை காட்டிலும் நான் அதிகமான அன்பு என் தேவன் மேலே வைக்க வேண்டும். ஆனால் பெருமையாக சொல்லக்கூடாது. அது விசேஷமாக உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவளாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் சொல்லமா. அவள் காண வேண்டியது இயேசுவை, ஆனால் காண்கிறது தூதன். ஒரு சொல்லமா. ஏன் இப்படி நடந்தது? அவள் காண விரும்புகிறது இயேசு கிறிஸ்துவை. 2வது மரித்த சடலத்தை காண வேண்டும் அவளுக்கு, அதான். ஆனால் அவள் காண்கிறது தேவ தூதர்கள். என் மரியாள் வருவா, அவள் என்னை குறித்து மிகுந்த கவலையோடு கரசனையோடு என்னை தேடுவாள். ஆனால் நானே உயிர்த்தெழுந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்து விட்டேன். இந்த மரியாளை சந்தோஷப்படுத்த சமாதானப்படுத்த என் தூதனை நான் அனுப்புவேன். உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ உயிர்த்தெழுந்த மகிமையோடு நீ அவருடைய மகிமையில் இணைக்கப்பட்டிருப்பாயானால் மெய்யாகவே உன்னை சந்தோஷப்படுத்த தேவனுடைய தூதன் உன்னிடத்தில் வருவான். பரிசுத்தமான யாவரையும் விட்டுடவே மாட்டாங்க. அவன் தூதன் உன்னிடத்தில் வருவான் உன்னை சமாதானப்படுத்த.
அல்லேலூயா. உன்னை சமாதானப்படுத்த தூதன் வருவான். என் தேவன், நீர் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, ஆராதிக்கிற யெகோவா தேவன், உன்னுடைய மன வேதனை மாற்ற தூதன் வருவான். அன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும். அல்லேலூயா. என்றைக்கும் உன்னை தேற்றுகிறதுக்கு தூதன் வருவான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. குனிந்து பார்த்தால் நமக்கு ஒரு தாழ்மை, குனிந்து பார்த்தால் என்பதற்கு ஒரு தாழ்மை நமக்கு மிக அவசியம். நாம் கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே இயேசு இருப்பார். எந்த இதயத்தில் தாழ்மை இருக்கிறதோ அந்த இதயத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் நல்ல பணம் வைத்துட்டு நான் அப்படி இப்படி இருக்கிறேன், அது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை கிறிஸ்துக்குள் இருக்கிற நாமம் அப்படி இருந்தாலும் கூட அதை தூக்கி பின்னே போட்டுட்டு நமக்குள்ள ஒரு தாழ்மை, அல்லேலூயா, நமக்குள்ள ஒரு தாழ்மை வரும்போது அதோடைய மேன்மையே உங்களுக்கு விசேஷமாக ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கல்லறை இடத்தில் நின்று அழுது கொண்டிருந்தால், என் இயேசுவை காண வேண்டும், என் தேவனை காண வேண்டும், அவளுக்கும் என் தெய்வம் காட்சி கொடுக்கிறதுக்கும் அது விசேஷமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காட்சியை தேவன் அங்கே கொடுக்கிறார். இவளுக்குள்ள இருக்கிறது மரித்த இயேசு, இவளுக்குள்ள இருக்கிறது மரித்த இயேசு. மரித்த இயேசுவை, அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அதை நான் எங்கே வைத்தார்களோ அதை நான் எடுத்துக்கொள்வேன். ஒரு பெண்மணிங்க, அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. தோட்டக்காரரே, என்னுடைய நேசரை நீங்க பார்த்தீங்களா? எங்கேயாவது வச்சிருந்தா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன்றான். தனிமையா ஒரே ஆள், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். அந்த விசுவாசம் நமக்கு வந்துருச்சுன்னா, அல்லேலூயா, நான் போய் என் இயேசுவை அறிவிப்பேன், நான் போய் என் இயேசுவை சொல்லுவேன், நான் போய் உயிர்த்தெழுந்த இரட்சகரை நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. கூட்டாக அல்ல, தனிமையாக. அல்லேலூயா. நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். நீங்க எங்க வச்சிருங்க மட்டும் சொல்லிடுங்க, நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். அந்த வார்த்தைகள் எவ்வளவு பிளஸ்ஸா இருக்குது பாருங்க, எவ்வளவு மேன்மையா இருக்குது பாருங்க. அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட ஸ்ரீ, அல்லேலூயா, ஒரு மனிதனுடைய உடலை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவள் காண்கிறது, அவள் பார்க்க விரும்புகிறது எல்லாமே மரித்த இயேசு. அல்லேலூயா. ஆனால் மரித்த இயேசுவை பார்க்க துடித்து கொண்டிருந்த அவளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவே காணப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இயேசுவை பார்க்க விரும்பினீங்கன்னா அவர் 2 ஸ்டெப் வைத்து உங்ககிட்ட வருவார். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் அவர் மேல அன்பு வச்சிட்டீங்கன்னா அவர் அதிகமா உங்க மேல அன்பு வைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அவரை விட்டு விலகி போகவே மாட்டீர்கள். அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை நீங்கள் வேதத்தில் தேடி வாசித்தால், அல்லேலூயா, நீங்கள் என்றும் அசைக்கப்படாமல் உயிர்த்தெழுந்த மகிமையில் நீங்கள் கட்டப்பட்டு இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை யாரும் ஒருவனும் தொட முடியாது. ஒருவனும் உங்களை தொடாதபடி ஆண்டவர் உங்களுக்கு விசேஷங்களை கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. எவ்வளோ அன்பு பாருங்க, எவ்வளோ அன்பு இல்லையா? நம்ம ஏன் அப்படி ஆண்டவரை தேடக்கூடாது? அதிகாலையில் எழுந்து நம்ம ஏன் இயேசுவை தேடக்கூடாது? அந்த உயிர்த்தெழுந்த தேவனை தேட 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 தேட, அல்லேலூயா, நீயும் உயிரடையும், பிள்ளைகளும் உயிரடையும், புருஷனும் உயிரடையும், மனைவியும் உயிரடையும். அல்லேலூயா. உன் சொந்த பந்தம் எல்லாமே உயிரடையும். பாவத்தில் மரித்த யாவரும் பிழைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பாவத்தில் மரித்த யாவரும் பிழைத்துக் கொள்வார்கள். விசுவாசித்தவர் அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லல, நல்லா பலூன் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன்.
அது என்ன ஆச்சரியங்க. அவ கேட்குற, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீ ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்? எங்கே ஒரு சுடுகாட்டில் கல்லறையில் வந்துட்டு ஒரு ஸ்திரீ தனியாக நின்றுட்டு அவளை அந்த பாடியை செத்த பாடியை தேடிட்டு இருக்குதுன்னா என்னங்க அன்பு? அது என்னங்க அன்பு? எப்படிப்பட்டாங்க அன்பு? அல்லேலூயா. அந்த அன்பு நமக்கு இருந்துச்சுன்னா என் தேவன் உன்னை விட்டு போக மாட்டார் பிரதர். நீங்கள் நினைக்கிறதெல்லாம், நீங்கள் வேண்டுகிறதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், என் ஆண்டவர் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏன் அந்த அன்பு நம்ம தேடக்கூடாது? அந்த சமாதானம் நமக்கு ஏன் வரக்கூடாது? அல்லேலூயா. அங்கே இங்கே செவுத்துல முட்டிக்கிற மாதிரி வாழ்க்கைங்க, செவுத்துல தலையை போட்டு இடிச்சுக்கிற மாதிரி வாழ்க்கை. காரணம் சமாதானம் இல்லை. இயேசுவை தேடிப்பார். அல்லேலூயா. என் தேவன் என்னென்றைக்கு முன்னை விட்டு எடுப்படாத சமாதானத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், அவருடைய என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தரை மட்டும் ஒரு மகன் அல்லது ஒரு மகள் தேடிட்டாங்கன்னா அவர்களை கர்த்தர் என்றென்றும் சமாதானமாக வைத்திருப்பார். நம்ம தேடுகிறது கரெக்டாக இருக்கும். உலகத்தின் காரியத்தை தூக்கி எறியணும் முதல்ல. அது மேலே அன்பு வச்சுட்டு இயேசுவை மேலே அன்பு வைக்க முடியாது. அது உண்மையான அன்பாக இருக்காது. அல்லேலூயா. அது மேலே அன்பு வச்சுட்டு இயேசுவை மேலே நான் அன்பாக இருக்கிறேன், அதெல்லாம் உண்மையாக இருக்காது. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் உலகத்தை நம் விலக்கி இயேசு மேல் அன்பு வைக்கும்போது, உலக பொருட்களை விலக்கி பணத்தை விலக்கி இயேசு மேல் அன்பு வைக்க, உயிர் தெழுந்த இயேசு மேல நீ அன்பு வைக்கும்போது என்றென்றும் உனக்கு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிசயத்தை பார்ப்பீங்க மன்னிங்க, உங்க குடும்பத்தில் அதிசயத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலைன்னா, அல்லேலூயா, ஆமா, என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன். எங்க சத்தியம் பண்ணி இருக்கிறாருங்க ஆண்டவரே, நான் அதை செய்வேன். அப்ப எங்கெங்க போயிருச்சு நம்முடைய விசுவாசம்? எங்க போயிருச்சு? பல குறைகள், பல பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. 10 நாள் சந்தோஷமா இருந்தா 20 நாள் சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது. எதனால? நாம் உலகத்தை இன்னும் விலக்கி வைக்கல. உலகத்தை விலக்கி வைத்துட்டு தேவன் பேரில, நம் உயிர் தெழுந்த இயேசுவின் பேரில அன்பு வைக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆமாம், உன் தலையை தேவன் உயர்த்துவார், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்றும் தெய்வத்தினுடைய கிருபைகளை தேவன் உனக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பார்களா? சொல்லுங்க, இருப்பாரா? நிச்சயம் இருப்பார். அல்லேலூயா. உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவள் கர்த்தருக்காக அழுகிறாள். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அது என்னங்க? என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இருக்கிற இடத்த சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. சில நேரங்களில் நான் வசனத்தை வாசிட்டு அவருடைய பாதத்தில் நான் மிகவும் கண்ணீர் விட்டு ஜெபிப்பேன். ஜெபிக்கும்போது தான் அவருடைய பாதத்தை உணர்ந்து, அவருடைய சிலுவையின் பாடு, அந்த கல்வாரி சிலுவையில் அரைக்கப்பட்டது, இரத்தம் கொட்டுகிறது, அவர் காலிலும் கைகளிலும் சிரசிலும் இரத்தம் அடிந்து வருகிறது, அதெல்லாம் நினச்சிட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கும் எனக்கு. அல்லேலூயா. இப்போ நடக்கிறது போல், இப்போ எனக்கு முன்பாக நடக்கிறது போல் ஃபீல் பண்ணி, அல்லேலூயா, அப்படியே சில வரிகளை அங்கே என் மனசுக்குள்ளே எழுதிக்குவேன். பாதத்தில் ரத்தம் சிந்தும் என்னேசுவே, என்னேசுவே, உம் பாதத்தில் அமர்ந்திருப்பே, உம் வேதனை மரியாள் மரியாள் உம் பாதத்தில் மரியாள் சொல்றாங்க, அமர்ந்திருப்பே, உம் வேதனையில் பங்கெடுப்பே, சிலுவையை சுமப்பதனால் என் தீங்கு நீங்கிடுதே, நீர் சிந்திய இரத்தத்தினால்
பாடல் சும்மா வராதுங்க. அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். என் மரித்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். காத்திருக்கிறாங்க, கல்லறையின் இடத்துல காத்திருக்கிறான். உங்க ஜெப வீட்டில் நீங்க காத்திருந்து பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். உயிர்த்தெழுந்த தேவன் உனக்கு வந்து அதிசயத்தை செய்வார். உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜா வந்து உனக்கு அதிசயம் செய்ய வரல முடியும். அது இல்லை இது இல்லைன்னு பரிசுத்தவான் சொல்லவே மாட்டாங்க. எவன் உலகத்தை விலைக்கினானோ அவனுக்கு எல்லாம் நடக்கும். அவன் உயிர்த்தெழுந்த மகிமை பார்ப்பான். சத்தியம் வேதம் தான் சொல்லுது. உலகத்தை உலகத்தை ஒதுக்கினவன், உலகத்தை தூக்கி எறிந்தவன், இயேசு போதும் என்று சொன்ன யாவரையும் என் தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டான். அல்லேலூயா, ஆமென். அவரை வைத்த இடத்தை எனக்கு தெரியவில்லை என்றார். 14:15. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போகதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவள் தேடுகிறது மரித்த இயேசு, வந்தது உயிரோடு எழும்பின கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவள் தேடினது மரித்த இயேசுங்க. தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீங்க அவரை எங்கன்னா வச்சிருக்கிறீங்களா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். அவள் தேடுதனெல்லாம் உயிருட்ட இயேசு, மரித்த இயேசுவை தேடுகிறான். என் தேவன் விடுவாரா? உண்மையான தேடுதல், உண்மையான தேடுதல்ங்க. நீ உண்மையா என் தேவனை தேடினால் என் தேவனை நீ கண்டடைவான். உண்மையா என் தேவனை தேடுவாயானால் என் தேவனை நிச்சயமாகவே நீ கண்டடைவான். அவர் உனக்கு தென்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளம் விரும்பணுங்க, உள்ளம் விரும்பணும். உள்ள விரும்பும் போதுதான் என் தெய்வத்தை நீ கண்டடைய முடியும், உன் தேவனை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. உள்ளம் விரும்பணுங்க. அவர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாஹீரே மகேசு போதும் எனக்கு. யெகோவா உறவே இருக்கிறேன், உன் தழும்புகளால் சுகமானே. உன் சமாதானம் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். தீர்மானத்துடைய நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அதாங்க, நீர் மாத்திரம் போதும். என் தேவனை கண்டால் போதும், என் இயேசுவை பார்த்தால் போதும். அவர் வைத்த இடத்தை எனக்கு தெரியவில்லை, தோட்டக்காரரே நீங்க எங்கன்னா வச்சிருக்கிறீங்களா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். அவர் மாத்திரம் போதும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு வாசம் செய்வாராக. அந்த உயிர்த்தெழுந்த மகிமை இன்றைக்கு தேவன் உங்களை தொடுவாராக. அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாய் போகாமல் அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமையின் பிரசன்னத்தோடு போகிறதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்த இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிற மகதலேனா மரியாள், அவருடைய மன கலேசம், அவருடைய மன வேதனை, அவருடைய மன பாரம், என் இயேசுவை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அலைஞ்சு தேடுறாங்க. இயேசு வந்து நின்றார். அல்லேலூயா. என்ன தேடுகிறீர்கள்? நான் இயேசுவை தேடுகிறேன், நான் இயேசுவை தேடுகிறேன். அல்லேலூயா.
நான் இயேசுவை தேடுகிறேன், என் வாழ்க்கையில இயேசுவை தேடுகிற பழக்கம் எனக்கு இருந்தால் என் இயேசு எனக்குள்ளே வந்து விடுவான். அவர் என்னை ஒருபோதும் என்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் என்னை ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதபடி தேவன் தமது கிருபையினாலே என்னை காத்துக்கொள்ள கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடுகிற யாவரையும் எப்படி சொல்றேன், அவரை நீ தேடுவையானால் உன்னை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம் என்ன நடக்குது. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஒரு அல்லே சொல்லாமா? நல்ல டச் எப்படி இருக்கு பாருங்க. அவர் வந்து நின்றுட்டாரு. நின்று இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். இயேசுப்பா சொல்றார், தேடுகளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிற? அவள் அழுகிறது என் தேவனாலும் பொறுக்க முடியலங்க. அவர் உடனே உயிர் தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு அங்கே அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு வரணும் பிதாவின் இடத்துல. அல்லேலூயா. அங்கே அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு வரணும். இவன் அழுகிறதுனால, இவளுடைய உள்ளான மனசு அழுகிறதுனால அவரால் போக முடியல. இவளுக்கு தரிசனமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. இவளுக்கு தரிசனமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அல்லேலூயா. மரியாளே மகளே ஏன் அழுவுற, என்ன தேடுற என்று ஆண்டவர் கேட்கிறார். என்றார். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ள. அந்த வேதனையை பார்த்துட்டு இயேசுவால் சும்மாவே இருக்க முடியல. அவளோடு பேசினார் இல்லையா, இப்போ பேசின குரல் வேற. இப்போ நீ என்ன தேடுகிற, ஏன் அழுகிற அப்படின்னு அப்பொழுது பேசின குரல் வேற. அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது பேசுகிற குரல் வேற. அல்லேலூயா. பழைய குரல். அவளை கூப்பிட்டார் இல்லையா. சில வேளையில் நல்ல கவனிக்கணும். அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏங்க அப்படின்வாங்க, ஏங்க அப்படின்வாங்க. அம்மா பிள்ளைங்களோட கடைக்கு போயிட்டுருப்பாங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். அந்த குரல் சில நேரத்தில் கேட்கும், ஏங்க அந்த குரல் வரும். எனக்கு பிடிச்சி பிடிச்சி பார்ப்பேன், என்ன வந்துட்டாங்களா அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏங்க சொல்கிறது அவங்க இல்லாத போது அந்த குரல் எனக்கு கேட்கும், ஏங்க அப்படின்னாங்க. ஒருவேளை அந்த ஃபீலிங்கில் நீங்கள் வந்தீங்களா என்னன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமாம், அந்த குரலை என் சிந்தையில் பதிஞ்சிருக்கு பாருங்க. இங்கே கேட்குறாள். இங்கே ஒரே ஒரு வார்த்தை, மரியாளே என்றார் பாருங்க. உடனே ரபூனி சொல்ற, போதகரே நீர்தானா, மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதுங்க. அல்லேலூயா. மரியாளே என்று சொன்ன உடனே ரபூனி அந்த ஸ்பாட்ல வருது பாருங்க. என் தேவன் கிடைச்சிட்டார், என் போதகர் வந்துட்டார், என் இயேசுவை பார்த்துட்டேன். அவர் பேர் ரபூனி, அவர் போதகர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை இவ்வளவு நேரம் பேசினார், கேட்கல, அவளுக்கு புரியலங்க. அந்த ரியல் குரல் அந்த வாய்ஸில் சொன்ன உடனே அந்த இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அதுக்கு திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அந்த ஜாயிண்ட் அந்த விசேஷம் எப்படி வருது பாருங்க, அந்த அன்பு. அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லாமே, அந்த அன்பு தான் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு தான் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்க. இந்த தேடுதல் உனக்கு இருக்குமானால் மெய்யாகவே உயிர் தேர்ந்த மகிமையை பெற்று என் தேவன் வரும்பொழுது அவருடைய எக்கால சத்தத்தை கேட்பாய். அல்லேலூயா. இந்த பூமியில் அவரோடு கூட அன்பு வைக்கிற யாவரையும் என் தேவன் இந்த பூமியில் விட மாட்டாருங்க. அந்த அன்பை அப்படி தூக்கிட்டு போயிடுவார் தேவனுடைய. என் கூடவே இரு, என்னோடு இரு, நான் உன்னை என்னோடு வைத்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவின் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். இயேசுவேவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம்.
இரக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயும் உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயும் உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை இஸ்ரவேலின் அன்பு வைக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்ற, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, அல்லேலூயா, நீ இடராதே, யெகோவாவாக நான் உன் தேவனா இருக்கிறேன், உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இயேசுவே மரியாளே என்று சொன்ன உடனே என் நேசு கிடைத்து விட்டார். ரபுனி என்கிற ஒரு உற்சாக வார்த்தை அவளுக்குள்ளே எழும்புகிறது. உங்க வாழ்க்கையில ரபுனி என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ரபுனி என்று சொல்லுங்கள். இந்த நாளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு டிஃப்ரெண்ட் ஆவியானவர் எதிர்பார்க்கிற பக்தி பரவசம் உனக்குள்ள எழும்பும்படி ஆவியான உன்னோட கூட பேசிட்டு இருக்கிறார். உனக்குள்ள இவ்வளவு நாள் கடந்த இவ்வளவு நாள் எப்படியே இருந்துட்டீங்க, விடுங்க. நாளைக்கு இயேசு வரப்போகிறார், அல்லது நாளைக்கு அடுத்த வருஷமோ, அல்லேலூயா, இதற்குள்ள நம்மை ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள காத்து கொண்டால்தான் விசேஷம். அல்லேலூயா. ஆகையினால் இந்த செய்திக்கு பிறகு, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிறகு ஆண்டவர் ஒரு விசேஷித்த பக்தி பரவசம் உனக்குள்ள தேவன் பேரில அதிகமாக காண வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். அப்போ அங்கே என்ன நடக்குது? இயேசுவை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்தில் ஏறி போகவில்லை. எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அவர் போக விடலைங்க. அந்த அன்பு, அவருடைய அன்பு பிதாவின் இடத்தில் போக விடலை. உயிர் தெழுந்த உடனே, அல்லேலூயா, செத்த மனிதர்களுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போய்விடும் என்று பிரசங்கி சொல்கிறான். அல்லேலூயா. ஒரு மனிதன் சாவானால் அவன் மரணத்துக்கு பிறகு அவனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு நியாய தீர்ப்புக்கு போயிடணும். இயேசு மானிட ரூபம் எடுத்து பிறந்தார். அவர் மரித்த பிறகு அவருடைய ஆவி தேவனிடத்துக்கு போகணும். நான் இன்னும் தேவனிடத்துக்கு போகல, என்னை தொடாத. உன்னுடைய அன்பு என்னை போக விடவில்லை. உன்னுடைய அன்பு என் தேவனிடத்தில் போக விடவில்லை. அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வேதனை, முழு மனது அன்பு என்னை போக விடவில்லை என்று சொல்லாமல், என்னை தொடாதே, நான் இன்னும் தேவனிடத்தில் ஏறி போகவில்லை. சிஸ்டர், பிரதர், இதை உன்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். பிரதர், இந்த அன்பு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். சிஸ்டர், வாலிப பிள்ளைகளை, இந்த அன்பை தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? 17. உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் நான் ஏறி போக வேண்டும். அல்லேலூயா. அவர் எவ்வளோ அந்த இணைப்பு கொண்டு வரார் பாருங்க. உன் பிதாவினிடத்திற்கு என் பிதாவினிடத்திற்கு, உங்கள் தேவனிடத்திற்கு என் தேவனிடத்திற்கு நான் போக வேண்டும். அல்லேலூயா. நீ கண்ணீர் விட்டு என்னை தேடினது உண்மையாய் இருந்ததினாலே உன் கண்ணீரை கண்டு நான் எப்படி பரமேறுவேன்? உன் வேதனையின் கண்ணீரை கண்டு நான் எப்படி பரமேறுவேன்? நீ இவ்வளவு அன்பு வைத்திருப்பாய் என்று எனக்கு தெரியல. ஆனால் உன்னுடைய அன்பு விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆகினால் பரத்திற்கு என்னால் போக முடியவில்லை. உனக்கு காட்சி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. என்னை மட்டும் தொடாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உன்னை ஒரு மகதலான மரியாளாக ஆண்டவர் பார்க்கிறான். அந்த அன்பு என் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறான். உன் இதயத்தை மட்டும் எனக்கு கொடு, உன் இதயத்தை மட்டும் எனக்கு கொடு. அல்லேலூயா. நான் அதை ஏற்று பராமரித்து
அதை என்னை போல மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த அன்பு மகளென மறையாளுக்கு இருந்த அன்பு உனக்கும் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம அவருக்கு கொடுக்கணும், அவரை தேடணும், அவரை நோக்கி பார்க்கணும். சபையில் நாம் முதல் ஆளாக என் தேவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்கிற ஒரு விசேஷ எழுப்புதல் உனக்குள்ளே வரணும். அல்லேலூயா. சபையில் உனக்குள்ளே நான் முதல் ஆளாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எழுப்புதல் உனக்குள்ளே வரணும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிரைஸ். கீழே வாசிக்கலாம். மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சீஷருக்கு அறிவிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிக்கலாம். அங்கே சீஷர்கள்லாம் அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் அதாவது அந்த 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 வேலை வந்து இயேசு உயிர் தெழுந்த வேலை வந்து சீஷர்களுக்கும் ஒரு கலக்கம், ஆசாரியர்களுக்கும் ஒரு கலக்கம். அல்லேலூயா. உலக மக்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கலக்கம். ஏனென்றால் அவர் காணவில்லை என்பதை குறித்து அங்கே இருக்கிற சேவகருக்கு கலக்கம். சேவகர் போயிட்டு ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்கே அவர்களுக்கு ஒரு கலக்கம், சீடர்களுக்கு ஒரு கலக்கம், உலகத்திற்கு ஒரு கலக்கம். இப்படி பல கலக்கத்தின் சூழ்நிலையில் அந்த சீடர்கள் பயந்து, யூதர்களுக்கு பயந்ததினால கதவு பூட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க. இந்த வேலையில் போயிட்டு இயேசுவை நான் பார்த்தேன் என்று சொன்ன உடனே எல்லோருக்கும் மிகுந்த நான் போனது மரித்த இயேசு, ஆனால் உயிரோடு இருக்கிற இயேசுவை கண்டேன். ஒரு நாள் நம்ம கூட அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்துட்டா உயிரோடு இருக்கிற இயேசுவை நாம் பார்க்க போகணும். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் கோதையில் கோதை நித்திய வெளிச்சமாக சந்திரன் சூரியன் இல்லாத ஒரு நாடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிற தேசம், பரலோக ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கலாம், உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் பார்க்கிறதற்காக முகமுகமாய் அவரை தரிசிக்க, அல்லேலூயா, அவருடைய நித்திய முகத்தை பார்க்க ஆண்டவர் நம்மை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி நம்ம சாப்பிட சப்பாத்தி ரெடி பண்ணுறோமோ அப்படி ஆண்டவர் நம்மை ரெடி பண்ணுறார். குத்தி குத்தி ரெடி பண்ணுறார். சப்பாத்தி மாவை எப்படி குத்துவோம்? குத்த தான் அது என்ன ஆகிடும். நான் சப்பாத்தி மாவு குத்தி சுட்டதே இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது சாப்பிட்டா ஆகணும்னா அது வாங்கணும், அடி வாங்கணும், அது குத்தணும், அது நசுக்கணும். அல்லேலூயா. அதுவும் எது போட்டு நசுக்கணும்? அதுக்கு என்ன அப்ளை பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உன்னை குத்துவார். எங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு குத்தி குத்தி தான் உன்னை கரெக்டு சாப்பிட்டா கொண்டு வருவார். எங்கே போகிறதுக்கு? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறதுக்கு. எங்கள் வேலையை குத்துற வேலை தான். நான் என்ன குத்துனாலும் அவர் குத்துறது தானே, அவர் வேலையா தானே அப்படின்ட்டு போயிடணும். இங்கே அங்கே அதை வேறு மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயா. உங்களை சாப்பிட்டாக்குறதுக்கும்
அந்த மகிமை உயிர்த்தெழுந்த மகிமை பார்க்கறது தான் ஆண்டவர் உங்களை ரெடி பண்ற. சபை ரெடி ஆயிடணும், குத்து வாங்கிட்டு ரெடி ஆகணும். அல்லேலூயா. அடி வாங்கிட்டு ரெடி ஆகணும். ஆமேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மெய்யாவுக்கவே தேவ ஆவியன் உன்னை ரெடி பண்ணியிருப்பார். ஆமேன்னு சொல்லாதுங்களா என்ன கதியா எனக்கு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் என்ன அவமானமாக நிற்க வச்சு உன்னை அவமானப்படுத்தினாலும் சபையில் ஆமேன்னு சொல்லிட்டு அல்லேலூயா அல்லேலூயா. ஒரே ஒரு சிம்பிளாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இது நான் என் தலைக்கு எண்ணெயை எடுத்துக்கொள்கிறேன். மனதார சத்தியத்தை நீ நேசித்து மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் அதை விட அதிகமாக நீ ஆராதிக்க உன்னை அர்ப்பணிப்பாயானால் என் தேவன் உன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை விட்டு தேவன் விலகவே மாட்டார். இதுதாங்க சத்தியம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை நான் ஸ்தோத்தரிப்பேன். என்னை யார் அடித்தாலும் யார் குத்தினாலும் இங்கன்றது இல்லை, எங்கே போய் அடித்தாலும் வாங்கிக்கணும், கம்முன்னு இருக்கணும். சபையில் மட்டும் இல்லை. அல்லேலூயா. எங்கேயும் வேற எங்கன்னா வெளியே போயிட்டீங்கன்னா கூட அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக அமைதியாக இருந்துடணும். அல்லேலூயா அல்லேலூயா. சந்திரன் சூரியனும் இல்லாத தெய்வகுமாரனை வெளிச்சமாக இருக்கிற தேசத்திற்கு தான் அந்த சாயலை பெற்று உயிர்த்தெழுந்த சாயலை பெற்ற யாவரும் அங்கேயே செல்வார்கள். என்னுடைய ஜெபம் எல்லாம் நம்முடைய சபை மக்கள் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ப்ரேயர். அல்லேலூயா. நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ரெடி ஆகணும். கர்த்தருக்குள்ளே ரெடி ஆயிடணும். தேவனுடைய வருகைக்கு நீ ஆயத்தமாயிடணும். விட வேண்டியதெல்லாம் விட்டுடணும். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தான் அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. இத்தனை வருஷ காலமாக தேவன் ஆராதிக்கிறது அங்கே போகிறது தான். நீ கொடுக்குற காணிக்கை, நீ கொடுக்குற தசம்பாகம் எல்லாம் அவருக்கு. அல்லேலூயா. எல்லாம் என் தெய்வத்திற்கு. நீங்கள் உணர்ந்து செயல்படும் போது ஆண்டவர் மகிமைப்பட தேவன் வல்லவராயிருப்பான். கீழே வாசிக்கலாம். ஒரு அல்லே சொல்லாமா? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசுப்பா போயிட்டார். எல்லாம் பயந்துட்டு பூட்டிட்டு இருக்கிறாங்க. ஆண்டு போய் நின்று சொல்றாரு, அவர் முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். ஏன் அவர்களுக்கு சமாதானம் ஆண்டவர் போய் சொல்றார் அப்படின்னா, அவங்களுடைய இதயங்கள் முழுவதும் ஆண்டவர் மேல் பற்றுதலாக இருக்கிறது. கவலைப்படுறாங்க. இவ்வளோ நாள் பேசிக்கின்னு இருப்பாங்க. அதாவது வீட்டில் யாராவது செத்துட்டாங்கன்னா, இப்படிலாம் சொன்னார்ல, இப்படிலாம் சொன்னாங்கள்ல, இப்படிலாம் இருந்தாங்கள்ல அப்படின்னு பேசிக்குவாங்க பாருங்கள். இதை விட இவர் காடு. அல்லேலூயா. சர்வபல தேவன் அவங்களோட 3 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அதை நினச்சி அவங்க பேசிகிட்ருக்குறாங்க. அல்லேலூயா. 2வது அழுதுட்டுருக்குறாங்க, 2வது பேசுகிறாங்க, அழுகுறாங்க பேசுகிறாங்க, அழுகுறாங்க பேசுகிறாங்க, அழுகுறாங்க பேசுகிறாங்க. அவங்களுடைய எல்லாமே அவர் மேலே சார்ந்தது. ஆகையினால தான் என் தேவனால் தாங்க முடியல. அல்லேலூயா. இயேசுவால் தாங்க முடியல. உயிர் தெழுந்து பரலோகம் போகிறதுக்கு முன்னே மார்த்தாளுக்கு தரிசனமாக்குறார். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டு தரிசனமாக்குறார். அல்லேலூயா. ஆமாம். உள்ளே போயிட்டு உங்களுக்கு சமாதானம். ஏன் அழுகுறீங்க? செல்வங்களே, சபையின் செல்வங்களே, என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை அழவிடவே மாட்டார். ஆண்டார். நான் அம்மாவை நினச்சி கண்ணீர் விட்டேன். கண்ணீர்னா அப்படி நான் அம்மாவை ரொம்ப நேசிப்பேன். எங்கள் வாழ்க்கையில் வந்த காரியத்தை நினச்சி நான் கதறி அழுதது உண்டு. பாத்ரூமில் போய் அழுவேன், பெட்ரூமில் போய் அழுவேன், கதவு சாத்திட்டு அழுவேன். அப்படி அழுவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஓன்னு கத்தி அழுவேன். ஏன்னா எனக்குறது ஒரே எனக்காக ஒரு நிழல் இந்த பூமியில் இருக்கிறதுனா அது என் மனைவி தான். அல்லேலூயா. ஆமாம். இந்த வருஷத்தில் இந்த வருஷத்து முதல் நாளில் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது. நான் மிகவும் வேதனையோடு அவங்கள கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்த 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 அல்லேலூயா நீ வேற உன் மனைவி பார்ப்பாங்கப்பான்றார். நீ ஏன் கண்ணீர் படுற? அடுத்த வருஷத்தை பார்க்க செய்வேன் நான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுடைய நாமம் சாதாரணது இல்லைங்க. நீ கண்ணீர் விடும்போது என் தேவன் பதில் சொல்வாருங்க உனக்கு வந்து. நீங்க அவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும், அவரை தேடுகிறவர்களாக இருக்கும். அவங்க அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க, பேசுகிறாங்க, அழுகுறாங்க, பேசுகிறாங்க, அழுகுறாங்க. அவர் இப்படிலாம் அற்புதம் செஞ்சாரு, அவர் இப்படிலாம் அற்புதம் செஞ்சாரு, என் கூட பேசினாரு, என் கூட பேசினாரு, என்கிட்ட இவ்வளோ நெருக்கமாக இருந்தாரு. யோவன் சொல்ற, என்கிட்ட இவ்வளோ நெருக்கமாக இருந்தாரு, அப்படி மார்பில் சார்ந்திருந்தனே. இதெல்லாம் பேசுகிறாங்க, அழுகுறாங்க, பேசுகிறாங்க, அழுகுறாங்க. இது சாதாரணமாக செத்தவர்கள் வீட்டில் கூட நடக்குங்க. ஆனால் அங்கே காட், அவளோடு வாழ்ந்தது தெய்வம், தெய்வாதி தேவன், ராஜாதி ராஜா. அவங்களால தாங்க முடியல, தாங்க முடியாத சூழ்நிலையில தான், தேம்பி அழுகிற வேளையில் தான் என் தேவன் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, உங்களுக்கு சமாதானம் என்றார். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, யோசித்து பாருங்க. அல்லேலூயா, எவ்வளோ மகிழ்ச்சி வந்திருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. டயர்ட் ஆயிட்டீங்களோ? அல்லேலூயா காணுமே. அல்லேலூயா. இன்னைக்கு 10 மணிக்கு தான் முடியும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, 10 மணி வரைக்கும் மெசேஜ் போகும். நீங்கள் என்னென்ன வேலைலாம் வச்சுட்டு வந்திருப்பீங்க, ஒரு அல்லையே சொல்லாமா இருப்பீங்களா, ஓடிடுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அழுதார்கள் பேசுகிறார்கள், அழுதார்கள் பேசுகிறார்கள், உள்ளே போய் நின்ற ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம். நீ வீட்டை பூட்டிக்கிட்டு தான் ஜெபம் பண்ண சொல்கிறார் ஆண்டவர் உன்னை. நீ போயிட்டு தாழிட்டு தாப்பல் போட்டு அந்தரங்கத்தில் நீ ஜெபிக்கிறது தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. நீ வீட்டை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ண, காரியம் சித்தி பெறும். இவர்கள் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறாங்க, யூதர்களுக்கு பயந்து. இயேசு உள்ள வருகிறார். அல்லேலூயா. உனக்குள்ள இயேசு வருவார், உன்னை சந்திப்பார், உன்னை சந்தோஷப்படுத்துவார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வார். துதிக்கிறவர்களுக்கு சமாதானம், அதிகாலையில் தேவனை தேடுவர்களுக்கு சமாதானம், சபை கூடுதலை விட்டுவிடாத இருக்கிறவர்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். இது சத்தியம் சொல்ல வேதம் சொல்கிறது. டபுள் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவர். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தருடைய நீதியை தேடுகிற யாவருக்கும் கூட கொடுக்கப்படும். ஒரு அல்லே சொல்லாமா, அந்த கிருபை தேவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர் இப்படி சொல்லி தன் கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஒரு அல்லே சொல்லாமா, சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. மறுபடியும் கீழ் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவின் பலன் இருந்தாதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். சினிமா பார்க்குறவன், செல்போனில் ஊறி கிடக்கிறவன், அல்லேலூயா, ரோட்டில் போகையிலும் வருகையிலும் ஜென்ஸையும் லேடிஸையும் பார்க்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஹாபிட், அந்த கெட்ட, அந்த பேட் ஹாபிட் உள்ளவங்களை தேவ ஆவியன் அவர்களை நிரப்ப முடியாது. உயிர்த்தெழுந்த மகிமை அவளுக்கு கிடைக்காது. சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேன்னு புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இது நல்ல நாள். இந்த நாளுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானால் இந்த 3 காரியம் உன்னை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது தான் பரிசுத்த ஆவியன் உனக்குள்ள வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அதே நேரத்தில் தகாத வார்த்தைகளை பேசிட்டு பாருங்க. இங்கே இருக்கிறது அங்கே சொல்லிட்டு, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லிட்டு பரியாசம் பண்ணுவாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணோம். இந்த கூட்டத்திற்கெல்லாம் பரிசுத்த ஆவியன் கிடைக்க மாட்டார். அல்லேலூயா. அதெல்லாம் கடைசியில் என்ன முட்டை ஆகும்? என்ன முட்டை ஆகிடும்? ஆண்டவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். வேதனையோடு சொல்கிறேன், இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நீ குமுட்டையாக போகக்கூடாது. என் தேவன் மேல் தமது அபிஷேகத்தை வைக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஊற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிற மகளாக, தேடுகிற மகனாக நாம் இந்த நாளிலிருந்து எழும்ப வேண்டும். உனக்குள்ள, உன் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அது ரட்சிக்கப்பட்ட நீர் தான் அதை உருவாக்க வேண்டும்.
ரட்சிக்கப்பட்ட நாமே ஜபிக்கலன்னா எப்படிங்க தம்பி ரட்சிக்கப்படுவான், அண்ணன் ரட்சிக்கப்படுவான், அப்பா அம்மா ரட்சிக்கப்படுவாங்க? எப்படி பிள்ளைங்க ரட்சிக்கப்பட எப்படி? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டு அதை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஒயிட்டு நகையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல ஆண்டவருக்கு பியூராக வாழ்ந்துட்டு இருந்தால் கூட இந்த இதயம் அங்கே இங்கே அங்கங்கே உட்காருமா, கண்ட இடத்துல உட்கார்ற மாதிரி இந்த உட்கார்ந்துருக்கிற மாதிரி நம்மளும் போய் அங்கங்கே உட்கார்ந்துட்டா அது நம்ம கழட்டி பிரயோஜனம் இல்லை, நம்ம வெண்வஸ்திரம் உடுத்தி பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, ஆமீன். ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தான், அவரை மனதார வாழ்த்தும் போது, அவர் மனதாரை துதிக்கும் போது, அந்த உயிர் தந்த மகிமை சப்போர்ட்டுக்குள்ள நீ வாழும்போது தான் அது உனக்கு விசேஷங்களை தரும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஆனால் இந்த புறம்பான அலங்காரத்தை நாம் தூக்கி எறிகிறது மிக நல்லது. வெள்ளிக்கிழமை வந்தாங்க இல்லையா, அந்த தாயார் ஒரு ப்ரொஃபஸர், அவங்களுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் சம்பளமா. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வருமானம். 1.25 1.5 லட்சம் வரைக்கும் கிடைக்குமா. அல்லேலூயா. தன்னுடைய மகளுக்காக படிப்புக்காக அவங்கள அதை ரிசைன் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். பெரிய கோட்டீஸ்வரங்க அவங்க, பெரிய கோட்டி. 2 பிள்ளைங்களும் டாக்டர்ஸ். அல்லேலூயா. அந்த 2 பிள்ளைங்களும் டாக்டர். 2வது, அவர்களுக்கு பணத்துக்கோ அல்லது அந்தஸ்துக்கோ குறை இல்லைங்க. இதே வேறு சகோதரி அந்த நல்ல டை அடிச்சுக்கிட்டு, அல்லேலூயா, நல்ல நகைங்களை போட்டுட்டு நல்ல பட்டுப்புடவை கட்டிட்டு ஒரு வித்தியாசமாக வந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளுங்க. நகை ஒரு சின்ன பொட்டு, அந்த கோல்டு கூட கிடையாதுங்க. அவங்க நினச்சா கிலோ கணக்கில் போட்டுக்கலாம், அவ்வளோ பணமாக இருக்கிறது. அவங்ககிட்ட எங்கிட்ட சொன்னாங்க, என் பையன் ஒரு வீடு கட்டினான், ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டான், அதில் என் மகளை கொண்டு போய் வச்சுருக்கிறேன், என் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பணக்கார சகோதரி இந்த அளவுக்கு தேவனுக்காக ஆண்டவர் அவ்வளோ அன்பு கொண்ட காரணம் நோக்கம் என்ன? உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவின் அன்பை பெற்றுட்டா இது எல்லாமே உனக்கு ஒன்றுமே இல்லாமல் குப்பையாக போயிடும். இதெல்லாம் குப்பையாக போயிடும். அவ்வளோ கோட்டீஸ்வர சகோதரிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்கிறாங்கன்னா நம்ம எந்த மூளைக்குங்க யோசித்து பாருங்க. நம்ம எந்த மூளைக்கு நாம் ஆகினால் நாம் மிகவும் ஜாக்கிரதை. ஆண்டவருக்கு மிக பிரியமா அந்த உயிர் சேர்ந்த வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக தான் பரிசுத்த ஆவி நம்மை அழைத்திருக்கிறார். ஆமாவா? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் அப்படியா? முதல்ல மரியாளுக்கு தரிசனமானார். 2வது சீடர்களுக்கு பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற சீடர்களுக்கு தரிசனமாகிறார். மேலே கீழே வாசிக்கலாம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருக்கும் போது அவங்களுக்கு பலன் தர பாருங்க. நீங்க யாரை மன்னிக்கிறீங்களோ அவங்களுக்கு மன்னிக்கப்படும், நீங்க யாரை மன்னிக்காதீர்களோ உங்க பாவங்கள் மன்னிக்கப்படாது. எப்பேற்பட்ட பலன் பாருங்க. உயிர் தெரிந்த மகிமை கண்டவுடனே அவளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷமான பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. மேல வாசிக்கலாம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவளுடைய கூட இருக்கவில்லை. ஒரு அல்லே சொல்லாமா? 10 சீடர்கள் இருக்கிறாங்க, மற்ற சகோதரி இருக்கிறாங்க, இந்த தோமா மட்டும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தோமா இல்லை. நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமா அங்கே இல்லை. முதல் தரிசனம் அவர் பார்க்கல. அல்லேலூயா. நான் சொல்கிறத சொல்லிக்கினே இருக்கணும். முதல் தரிசனத்தை தோமா இல்லை. சொல்லுங்க. முதல் சீசலுக்கு தரிசனமாகும் போது அவர் இல்லை. தோமா இல்லை, நீயும் தோமாவா இருக்காத. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து நின்று கடைசி தோமாவுக்காக ஸ்பெஷலாக வருகிற தெய்வங்க. அவர் அந்த ஒரு மனுஷனுக்காக மறுபடியும் வராருங்க.
இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ தோமாவாக இருந்தால் கூட என் தேவன் இன்னும் ஒரு முறை உன்னை சந்திக்க வருவார். நீ தோமாவின் ஆவியாக இருந்தால் கூட, சந்தேக பிரிவாக இருந்தால் கூட, என் தேவன் அவருடைய வருகை கிருபையின் காலம் வரும் வரையிலும் மறுக்குள்ளே உன்னை சந்திக்க என் தேவன் நிச்சயம் வருவார். சபையே உன்னை சந்திக்க தேவன் வருவார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்சம் என்னும் தோட்டத்தில் பாதுகர் மத்தியில் முத்தம் கொடுத்து என் சொத்தை கோட்டை விட்டேனே. கெட்சம் என்னும் தோட்டத்தில் பாதுகர் மத்தியில் முத்தம் கொடுத்து என் சொத்தை கோட்டை விட்டேனே. 30 வெள்ளிக்கு மோச போன பாவி நான், 30 வெள்ளிக்கு மோச போன பாவி நான், குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்த துரோகி நான், குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்த துரோகி நான். உன்னை அறிந்தும் துரோகியானே, சந்தித்தும் விலகி போனே. உன்னை அறிந்தும் துரோகியானே, சந்தித்தும் விலகி போனே. அதில் ஒரு அடி எழுதியிருப்பேன், இயேசுவை நான் கண்டால்தான் நான் விசுவாசிப்பேன். அல்லேலூயா. தோமாவை குறித்து அதில் ஒரு அடி வரும். டைம் இல்லை, அதனால இந்த பாட்டை நிறுத்துறேன். அவரை கண்டாதான், எனக்கு அற்புதம் செஞ்சாதான் நான் அவரை விசுவாசிப்பேன். எத்தனை முறை நீ தேவனோடு கூட சண்டை போட்டிருக்கிற, இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்காத தெய்வம் என்ன தெய்வம்? எத்தனை முறை நீ அவரை சலிச்சுக்கிற, என்னை கவனிக்கணும். எத்தனை முறை அவரை நீ மறுதளித்த தெரியுங்களா? இயேசுவை மறுதளித்த எத்தனை முறை? ஏன்னா நீங்கள் ஜெபத்தில் கேட்டது கிடைக்காமல் போயிற்று, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டது கிடைக்காமல் போயிற்று. ஆகையினால அவரை நம்ம பல முறை மறுதளிச்சிருக்கோம். என்ன அதிகாலை ஜெபம், அந்த அலாரத்தை ஒரே ஒரு அடி அடித்து நிறுத்தும், வாயை மூடு, நான் தூங்கணும், மறுதளிச்சுட்டு. சபைக்கு வராமல் மறுதளிச்சுட்டு, வேதத்தை வாசிக்காமல் மறுதளிச்சுட்டு, குடும்ப ஜெபம் பண்ணாமல் மறுதளிச்சுட்டு. அல்லேலூயா. பல மறுதளிப்பு. ஏன்னா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யலை. அவர் எனக்கு அற்புதம் செஞ்சால் தான் அவரை விசுவாசிப்பேன். அதுதான் இங்கே நடக்குது. அல்லேலூயா. நடக்காததுக்கு காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாததுக்கு காரணம் என்ன? உலகத்தை விடவில்லை. உலகத்தை விடாததுக்கு காரணம் என்ன? உலகத்தின் மேல் அவளுக்கு பாசம். அந்த பாசம் இயேசு மேல் வைக்கும்போது தான் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்களை காண செய்வான். அல்லேலூயா. அற்புதங்கள் அதிசயங்களை காணுகிறதுக்கு தேவன் சத்தியம் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவர் சத்தியம் பண்ணி இருக்கிறாருமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிட்ட தான் ஃபால்ட் இருக்கும், ஏசப்பா கிட்ட ஃபால்ட் இருக்காது. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்ககிட்ட என்கிட்ட தான் ஃபால்ட் இருக்கும், இயேசு ஃபால்ட் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம அன்பு தாங்க தளைஞ்சிருக்கிறோம் சொல்லிட்டாருங்க. நம்ம அன்பு தாங்க தணைஞ்சு போயிருக்கோம். இயேசுவின் அன்பு ஒருபோதும் தணைந்து போகாது. பரலோகத்துக்கு போகிற தேவன் நின்று மரியாளுக்கு தரிசனம் காட்டிட்டு போறாருங்க அவரு. அப்படிப்பட்ட தெய்வங்க அவரு. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள பூட்டிட்டு கண்ணீரோடு கவலையோடு அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் தரிசனம் காண்கிறாருங்க. அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தோடு வாழ்கிறவர்களை என் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். மற்றவங்களாம் சலிச்சுக்குவாங்க. அல்லேலூயா. என்ன இயேசு கிறிஸ்து என்ன, என் வாழ்க்கையில் அற்புதமே நடக்கலை. அல்லேலூயா. ஆமாம், 12 கேர்ள் ஃப்ரெண்டு 12 பாய் ஃப்ரெண்டு இருந்தால் எப்படிங்க அற்புதம் நடக்கும் சொல்லுங்கள்? அற்புதம் நடக்குமா? நடக்காது. எப்படி? தேவனை நேசிக்கிறத விட்டு உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகையினால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் சத்தியமாக உங்களை சொல்ல, அப்படி இருக்கிறவங்கள சொல்கிறேன். அல்லேலூயா.
ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்மலாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமாவா? அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம், முடிக்கலாம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். சண்டையில சொல்லுவாங்க பாரு, உன்னை நோண்டிடு வேண்டாடேன்ற, அது அங்க சொல்றான். நம்ம என் விரலை விட்டு, அல்லேலூயா, அந்த காயத்தை பார்த்து அவர் எத்தனை பாயிண்ட் வைக்கிறாரு பாருங்க. இந்த அவிசுவாசிகள் எத்தனை பாயிண்ட் இருக்கும். அல்லேலூயா. மெய்யாகவே இந்த காலையில் வந்திருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் உங்கள் முகத்தில் நான் உயிர் தெழுந்த மகிமை காண்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் முகத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிமை உங்கள் முகத்தில் இருக்கிறது. தேவன் உங்களை கைவிட மாட்டான். நீங்களாம் இத்தனை பாயிண்ட்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த வருஷத்தில் இந்த நாளுக்கு பிறகு தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். ஏன்னா இங்கேருந்து போகும்போது நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். இனி உம்மை தவிர எனக்கு வேற யாரும் வேண்டாம்பா அப்படின்னு நீ சொல்லிட்டு போக போறீங்க. ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். நீங்கள் அதிசயம் அற்புதம் காண போறீங்க. அல்லேலூயா. இந்த உயிர் தந்த மகிமை உன் மேலே வந்திருக்கிறது, உனக்குள்ள வந்திருக்கிறது. தேவன் உன்னை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? உன் கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும், உன் வேதனை எல்லாம் நீங்கப்படும். அல்லேலூயா. ஆமாம். அவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், ஏசப்பா. அது அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்றார், மறுபடியும் அதே வாசிக்கலாம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் பார்த்து அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். நல்ல கவனிக்கணும். பார்த்துருக்கிறான், கூர்ந்து கவனிச்சிருக்கிறான். அதாவது பார்த்தானே, அந்த காயத்தில் என் வரல விடுவானா, இன்னும் நோக வைப்பான் போல. அவருடைய விழாவில் நான் குத்துருந்து பார்த்தனே, அவர் அந்த விழாவில் என்னுடைய அந்த காயத்தில் என் விரலை விட்டு பார்ப்பேன், என் கையை போடுவேன் அப்படின்றார். அவருடைய காரியம் எப்படிப்பட்டிருக்கிறது. எவனா அப்படின்னா அவர் என்ன நினச்சிருப்பார்னா, யாருன்னா உயிர் தழ முடியும்பா, செத்துவேன் நீங்களாம் சொல்கிறீங்களே அப்படின்னா, அவரை நான் பார்த்து அவருடைய காயத்தில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கை போட்டாலோடைய நான் நம்ப மாட்டேன். அந்த ராஜாத்தி அந்த ராஜாக்கள் எந்த சபையில் இருக்கிறார்களோ அவர்கள் கூமுட்டை. அந்த ராஜாத்தி அந்த ராஜாக்கள் எந்த சபையில் இருந்தாலும் அவர்கள் கூமுட்டையாக மாறிவிடுவாங்க. இந்த கிருபை அவனுக்கு எப்படி கிடைச்சதுக்கு 3 வருஷம் இயேசுவோடு இருந்தாங்க. அதனால் அவனை மீண்டும் மனம் திரும்ப வைக்க அவன் அவருடைய ராஜ்யத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன். இவன் 11வது சீடன். இவனுக்கு இப்படிப்பட்ட குணம் இருந்தாலும் இவனை என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கு நான் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று இயேசுவே வந்து நின்று, பாவி விசுவாசியாரா, விடுறா அவங்க வரல, விடுறா, பாடுறா, அவன் கையை போடுறா. கீழே வாசிக்கலாமா? மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தார். அப்ப தோமா இருந்துட்டார், தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லே சொல்லாமா? மறுபடியும் 8 நாளுக்கு பொறுத்து இதே ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அப்போ நீங்க இருந்தீங்கன்னா அந்த இயேசுவை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு 8 நாளும் பொறுத்து, 8 நாளா 7 நாளா? 8 நாள். ஒவ்வொரு 8 நாளுக்கும் நீ வந்து ஆண்டவர் பார்ப்பையானால் நம்முடைய அவிசுவாசம் நீங்கும். வந்தாதான்பா நீங்கும், வந்தாதான் நீங்கள், இல்லைன்னா நீங்கவே நீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ட்ரை பண்ணுங்கள், ப்ளீஸ் ட்ரை பண்ணணும். முதல் நீங்கள் ரட்சிக்கப்படுறது என்னன்னா, இந்த 10 வருஷத்துக்கு பிறகு கைத்துக்கு நீங்கள் 10 வருஷத்துக்கு பிறகு இனி நான் பரிசுத்த ஓய்வு நாள் கூடுதலை, சபை கூடுதலை விட மாட்டேன். இதில் முதல்ல ரட்சிக்கப்பட்டால் தான் எல்லாம் நடக்கும். இப்போ பணம் இருக்குது, இப்போ எனக்கு கிரியை இருக்குது, இப்போ எனக்கு நல்ல வேலை இருக்குது, ஓகே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் இஷ்டப்படி இருந்தீங்கன்னா அல்லேலூயா. ஆமாம், புத்தி மந்தமாயிடும். முதல் நம்ம புத்தி மந்தமாயிடும், நம்முடைய குடும்பத்தில் புத்தி மந்தமாயிடும், பிள்ளைகள் புத்தி மந்தமாயிடும், கணவர் புத்தி மந்தமாயிடும். அல்லேலூயா. தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி ஏதோ வாழ்வோம், ஏதோ சாப்பிடுவோம். என்னமோ ஒரு வெந்ததை சாப்பிட்டுட்டு ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி அது?
என் சிஸ்டர் தான் எனக்கு ரொம்ப கை கொடுப்பாங்க. எனக்கு வலது கையே அவங்க தான். என்ன சொல்லுமா, வெந்ததை சாப்பிட்டுட்டு போய் சேர வேண்டியது தான். இந்த கதையில் தான் நம்ம குடும்பம் நடக்கும். இயேசுவை விடவே விடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை விட்டு போகவே மாட்டார், உன் கூடவே இருப்பார். ஞானம் விசேஷமாக ஆண்டவர் உன்னை உயர்த்திட்டே இருப்பார். ஆண்டவர் உன் குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்புறம் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. எத்தனாவது வசனம்மா? அந்த வசனத்திலே 26. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். ஏங்க, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, இவன் வீட்டுக்குள்ள சொல்றான். அவருடைய விரலை, அவருடைய காயத்தில் என் விரலை விட்டு அவருடைய விழாவில் என் கையை போட்டாலோடைய நம்ப மாட்டேன். இங்கே சொல்கிறான். இயேசுப்பா எங்கே இருக்கிறாரு? வெளியே. உயிர்த்தெழுந்த தேவன் எங்கே இருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. இவன் சொல்லுகிறது அவர் காதுக்கு கேட்குதுங்க. நான் இன்றைக்கு பேசுகிறது அது காதுக்கு கேட்கும். நீ உட்காந்து நினைச்சிட்டு இருக்கிறது அவர் காதுக்கு கேட்கும். நீ நினைக்கிறது அவர் காது கேட்கும். உன் அவிசுவாசம் குணம் அவருக்கு காது கேட்கும். ஏன்னா அவருடைய புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையின் காலம் முடியும் வரையில் உன்னை தேடி வருவார். அவர் வந்துட்டார்னா கூமுட்டைகளை அவர் கொடுத்து பார்க்கவே மாட்டார், அதை குறித்து கவனிக்கவே மாட்டார். அவர் கடந்து எதெல்லாம் உயிரோடு இருக்குதோ அதை கூட்டிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தோமாவுக்கு எப்படி தேவன் இறங்கி வந்தாரோ அப்படியே தேவன் உனக்கும் இறங்கி வருவார். சபையே, உன்னை என் தேவன் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் இருக்கிறது. ஆனால் கிறுக்கி போடாதபடி நம்மை பார்த்துக்கொள்ள வேண்டும். மறுபடியும் 8 நாளுக்கு பிறகு தோமாவுக்காக தேவன் வந்து தரிசனமாகிறான். அப்ப அவன் என்ன சொல்றான்? தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அது முழுமையாக அந்த ரட்சிப்புங்க, முழுமையான ரட்சிப்பு. என்ன கவனிக்கணும், என்ன கவனிக்கணும். அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசியாரு அவிசுவாசியாராதப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன, விசுவாசியாயிராமல் அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். ஃபினிஷ். அவன் மனம் திரும்பிட்டான். என்றைக்கும் உன் மனசு, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. உன்னுடைய ஜப அறைக்குள்ள என் தேவனே, என் தேவனே, என் ஆண்டவரே, என்றைக்கு அந்த கதறலின் சத்தம் கேட்கிறதோ என் தேவன் உன்னோடு கூட வாசம் செய்ய வருவார். என்றைக்கு அந்த கதறலின் சத்தம் கேட்கிறதோ என் தேவன் உன்னோடு கூட வாசம் செய்வார். அல்லேலூயா. அப்போது அற்புதங்கள் விளங்குகிறதை தேவன் உனக்கு பார்ப்பேன். அற்புதங்கள் ஆண்டவர் கொடுக்கிறதை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய விசேஷமாக நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? சொல்லுங்க. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைச்சது தடைப்படாது. என் தேவன் தோமா மேலே அவர் வச்ச நோக்கம் தடைப்படாமல் மீண்டும் 8 நாளுக்கு பிறகு தரிசனமாகிறார். அவிசுவாசியாயிராது தோமா, விசுவாசியாயிரு. என் ஆண்டவரே, என் தேவனே. உள்ளான மனசு சொல்லுதுங்க, என் ஆண்டவரே, என் தேவனே. என் ஆண்டவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். என் ஆண்டவர் வைத்த இடத்தை சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த மனப்பக்குவம் என்றைக்கு உனக்கு வருகிறதோ அன்றைக்கு என் தேவன் கூடவே இருப்பான்.
அல்லேலூயா. என் செல்வங்களே, தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை, உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜா உங்களோடு என்றும் இருக்க, அவிசுவாசத்தை தூக்கி எறிந்து, உலகத்தை தூக்கி எறிந்து, முற்றிலும் தேவனுக்குள்ளே அல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டார் யாவரும் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவர் உங்களுக்கு உண்டான யாவும் ஆசீர்வதிக்கப்படுவோம். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கும். அவருடைய கரம் என்று உங்கள் மேலே இருக்கும். தேவன் உங்களை கைவிடாமல் காத்துக்கொள்வார். அவருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் எழும்பி நிற்கலாமா? கர்த்தர் உங்களை